அண்மை செய்தி. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ்நாடு அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரம். அதாவது தற்போது தமிழ்நாடு அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவானது அமித்ஷாவை அவருடைய வீட்டில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது சந்தித்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு ஒரு மனுவை வழங்கி இருக்கிறது. முதலமைச்சரும் ஏற்கனவே பிரதமருக்கு கடிதம் வழங்கியிருந்தார். பிரதமரை நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது திமுக அதாவது நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு தலைமையில் எம்பிக்கள் குழு தற்போது அமித்ஷாவை அவருடைய வீட்டில் சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான நிவாரண உதவியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த குழுவில் தற்போது அதாவது TR பாலுவுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதே போன்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜெயக்குமார், இடதுசாரி கட்சிகளிலிருந்து சு வெங்கடேசன், சுப்பராயன், முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து நவாஸ் கனி உள்ளிட்டோர் தற்போது சந்தித்து வருகிறார்கள். அதாவது தமிழகத்தில் டிசம்பர் மாத தொடக்கத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் மெக்ஜாம் புயல் காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதில் கிட்டத்தட்ட 18,600 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போன்று அதே மாதத்தில் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட கடும் மழை காரணமாக கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 இயற்கை பேரிடர்கள் ஒரே மாதத்தில் தமிழகத்தை தாக்கி பெரும் சேதங்களை விளைவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு முன்னேற்பாடாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் தற்போது முதற்கட்ட பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொடர் சீரமைப்பு மற்றும் தொடர் பணிகளுக்கு தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதற்காக கிட்டத்தட்ட 37,900 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி தேவை. அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் வழங்கக்கூடிய இயற்கை பேரிடர் நிதி மட்டுமே தற்போது 450 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் மற்றும் பெருமழை பாதிப்பிற்கு தேவையான அதற்கான நிவாரண தொகை எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக தொடர் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு வழங்கி இருக்கிறது. ஒன்றிய குழுவும் நேரடியாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் நேரடியாக சென்று வலியுறுத்தி இருந்தார்கள். ஆனால் இதுவரை அதற்கான தொகை விடுவிக்கப்படவில்லை. எனவேதான் உடனடியாக அதனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசும் ஏற்கனவே ஒரு விரிவான மனுவை ஒன்றிய அரசுக்கு வழங்கி இருக்கிறது. அதனுடைய நகலையும் தற்போது எம்பிக்கள் வழங்கி இருக்கிறார்கள். 8 எம்பிக்களும் கையெழுத்திட்ட ஒரு மனுவும் தற்போது அமித்ஷாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் இதே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய வெள்ள பாதிப்பிலிருந்து தமிழகத்தை மீட்பதற்கு, தொடர் நிவாரணங்கள் வழங்குவதற்கு, அதே போன்று நீர்நிலைகள் உள்ளிட்டவற்றை சீரமைப்பதற்கு, மின்கம்பங்கள் உள்ளிட்டவற்றை சீரமைப்பதற்கு தேவையான நிதி வழங்க வேண்டும். 37,900 கோடி ரூபாய் வழங்கினால் மட்டுமே அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள முடியும். ஆகவே அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உமேரா, விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.